இருக்குன்னு பார்க்குறீங்களா? இதுதாங்க சீம்பால். எங்கள் வீட்டுக்கு பால் ஊற்றுற அண்ணா கொடுத்தாங்க. நான் கேட்டிருந்தேன். ஃப்ரீயாக தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு சுக்கு இந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக ஒரு 4-5 அந்த மாதிரி அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சீம்பால் தாங்க இந்த வீடியோவில் எப்படி செய்யணும்னு காட்ட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொரன்னு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த பாலை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய டஸ்ட்டு இருக்கும். அதனால் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்களேன், பயங்கர திக்னஸாக இருந்தது. நான் இதில் வேணும்னா நம்ம பேக்கெட் பால் கூட ஒரு 1/4 லிட்டர் அந்த மாதிரி ஆட் பண்ணலாம். ஆனால் நான் ஆட் பண்ணல. பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் நல்லா வடிகட்டி நம்ம எடுத்ததுக்கப்புறம் அதில் நம்ம சுகர் ஆட் பண்ணோம். நான் இது 1 லிட்டர் பாலுங்க. நான் இதுக்கு ஒரு 3/4 கிலோ மாதிரி 3/4 கிலோ பக்கமாக வரும். அந்த அளவுக்கு நான் சுகர் இதில் ஆட் பண்ணி நல்லா நம்ம அதை கரைச்சி விட்டுக்கணுங்க. ஏன்னா நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறம் தான் நம்ம அதை ரெடி பண்ணணும். நல்லா எவ்வளோ நேரம், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ஆனது அது கரையிறதுக்கு. நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து நல்லா இப்படி கலக்கி விட்டுட்டே இருந்தால் அது நல்லா கரைஞ்சிரும். ஏன்னா அந்த சுகர் கரையணும். அந்த சர்க்கரை இல்லைன்னா அங்கங்கே ஒரு மாதிரியாக இருக்கும். ஒரு இடத்துல சுகர் இருக்கும், இன்னொரு இடத்துல ஈக்குவலாக இருக்காது. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு நான் இன்றைக்கி குக்கரில் தான் வைக்க போகிறேன். குக்கரில் வைக்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டு பாருங்கள், தண்ணி அந்தளவு வச்சா போதும். நான் இந்த ஸ்டாண்டு வச்சு பார்க்குறேன். அதுக்கப்புறம் அது ரொம்ப ஹைட்டாக வந்துருச்சு. ஸ்டாண்ட் வச்சதுனால அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மூடு எடு, கை விட்டுடு. அதுதான் மறைய சொல்கிறேன். இந்த ஸ்டாண்ட் ஐயா இது மயம். மூடு. நான் ஒரு பெரிய ஸ்டாண்ட் வச்சுருந்தேங்க. அது வச்சதுக்கப்புறம் மூட முடியல. அதுக்கப்புறம் இவர் தான் எடுத்து கொடுத்து சின்னதாக வச்சார். நான் ஒரு 7 விசில் வச்சேங்க. விசில் அடங்கினதுக்கப்புறம் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பயங்கர சூடாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு துணி போட்டு தான், ஒரு கிளாத் போட்டு தான் எடுத்து நான் அதை வெளியில் வைக்க முடியும். ஏன்னா நல்லா விசில் அடங்கினதுக்கப்புறம் தான் எடுத்தேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லா வந்திருக்கு, செம்மையாக வந்திருக்கு. பாருங்கள், நல்லா கரெக்டான பதமாக வந்திருக்கு. நம்ம இதை உடனே நம்ம வெளியே எடுத்தோமா அது ஸ்லைஸ் நம்ம போட முடியாது. இது நல்லா வெந்திருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி கத்தி விட்டு பார்த்தா கத்தியில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. செம்மையாக வந்திருக்கு. நம்ம இப்படி சூடாக இருக்கும் போதே இப்படி ஓரமெல்லாம் நம்ம கத்தியால் பண்ணி விட்டுட்டோமா அது நம்ம ஆறுனதுக்கப்புறம் அதை தட்டில் மாற்றி நான் ஸ்லைஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்படி பிளேட்டில் போட்டு இப்படி தட்டினோமா அழகாக வந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ அழகாக கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு சின்னதாக வேணுனாலும் சின்னதாக போட்டுக்கலாம், பெருசாக வேணுனாலும் பெருசாக போட்டுக்கலாம். நான் ஸ்லைஸ் போட்டு எடுத்து வச்சுட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்கா? செம்ம டேஸ்ட்டு. உண்மையாலுமே சூப்பராக இருக்குதுங்க, செம்மையாக வந்திருக்கு. இது நான் நேற்று வீடியோவில் அந்த மொக்கெல்லாம் காட்டியிருந்தேன் இல்லைங்க, அதெல்லாம் பூவெல்லாம் நல்லா மலர்ந்து வந்துருச்சு, அழகாக இருந்தது. பாய் ஃப்ரெண்ட், நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். பாய்.